உங்களோடு தான் நான் பேசுவேன். சாப்பிடும்போது மேடம் சாப்பிடும்போது ஒரு வயிறு ரொம்ப மாதிரி ஒரு ஃபீலிங் மேடம் சாப்பிடும்போது. என்ன வயதாச்சு உங்களுக்கு? 34 மேடம். 34. நான் வந்து உளவியல் ஆலோசகர். பட் ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தானாக்கா உங்களுக்கு அந்த இது இருக்கலாம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், பேட் கொலஸ்ட்ரால் இருக்கலாம். சரியா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரத்த பரிசோதனை பண்ணிவிடுங்க. அதில் கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஓகே? சரி மேடம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து நிறைய இயற்கை மருந்துகளே இதுக்கு சரி பண்ணலாம். ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம்க்குலாம் டயட்லேயே வந்து சரி பண்ணிடலாம். டயட்லேயே வந்து உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக இது மாதிரி ஆகுமான்னு. சைக்கலாஜிக்கலாக வந்து உங்களுக்கு எப்போ பாரு ஒரு பதட்டம், குற்ற உணர்வு, ஃபியர் இதெல்லாம் இருந்ததுன்னா வயர் அஃபெக்ட் ஆகும். ஆமாம், பயம் இருந்தாலே வயர் அஃபெக்ட் ஆகும். அளவுக்கு மீறிய பயம் இருந்ததுன்னா ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணுறது, இந்த சுச்சுவேஷன் இவங்களுக்கு தெரிஞ்சிட்டா என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா என்ன பண்ணுறது, இல்லை இது நம்மளுக்கு இப்படிலாம் நம்ம செய்கிறோமே அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், இல்லை வந்து நமக்கு ஒன்றுமே தெரியலையே நம்ம எப்படி சர்வைவ் ஆகுது அந்த மாதிரி பயம், இல்லாட்டினா யாராவது நபர்களை பார்த்து இவங்கக்கிட்ட நம்ம எப்படி பழகிறது, இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பயந்தா, ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்தாக்கா வயர் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பயம் இருக்கு மேடம். பையன் பயம் பயம் யார் மேலே? எது பார்த்தாலும் பயமா இருக்குது. எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது. எவ்வளோ நாளாக இருக்குது அந்த மாதிரி? அது கொஞ்சம் வருஷமாவே இருக்குது. ஏன் அப்படி? தனியா இருக்கிறது ஏன் தெரியல. வீட்டுல தனியா இருக்க பயப்படுறேன். இருட்ட பார்த்தா ரொம்ப பயப்படுறேன் மேடம். சின்ன வயசுலலாம் இல்லையா அப்படி? சின்ன வயசுல இருந்தே அப்படி இல்லை. கொஞ்ச நாளா பயம். அது நீங்கள் தெரப்பியில் தான் கண்டுபிடிக்கணும் எதனால் அப்படி பயம் ஆரம்பித்தது, எந்த வயசில் ஆரம்பித்தது, ஏன் ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் அந்த பயத்துலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணினாக்கா சரியாயிடும். நீங்களே கூட உட்காந்து செல்ஃப் ஹிப்னாசிஸ் பண்ணலாம் உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சா. அதாவது பின்னோக்கி போய் யோசிக்கணும், என்ன மாதிரி நபர்கள் வந்தாங்க, என்ன அனுபவம் வந்தது, எதனால் பயந்தோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு மனது விட்டு பேசணும் அப்படின்னாக்கா ஒரு தெரபிஸ்ட் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு அது பண்ணலாம் பெட்டர். ஏன்னா சில சமயம் வந்து நம்ம கடந்த காலத்துக்கெல்லாம் போகும்பொழுது இன்னும் அதிகமாக பயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அதனால் ஒரு தெரபிஸ்ட் உதவியோடு பண்ணும் பொழுது அப்போ அந்த பயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு, சில சமயத்தில் வந்து ஏதாவது ஒரு அவமான உணர்வு, குற்ற உணர்வு இருந்தால் அதுலேருந்தெல்லாம் வெளியில் வர்றதுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. சரியா? ஓகேம்மா, நன்றி. ஸோ இருட்டை பார்த்து பயம் அப்படிங்கிறது வந்து பல காரணங்களுக்காக வரலாம். யாராவது வந்து இருட்டு ரூமில் அவனை பூட்டிடுவேன், சின்ன வயசில் மிரட்டியிருந்தா அப்படி தோணலாம். ஏன்னா அது ரொம்ப காமன். நம்ம ஊர்லெல்லாம் குழந்தைங்க சாப்பிட்லன்னா இருட்டு ரூமில் வச்சு பூட்டிடுறேன்னுவாங்க. ஸோ அதனால் கூட வந்து வளர்ந்ததுக்கப்புறம் இருட்டு ரூம்னாலே பயம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த ரூமில் பேய் இருக்குது பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவறு தான், செய்யக்கூடாது. நம்ம பெரியவங்க வந்து சுயநலத்துக்காக இந்த மாதிரி வந்து பயமுறுத்தி விட்டுறோம் குழந்தைங்களை. குழந்தைங்களை பயமுறுத்துறதுங்கிறது ஒரு துர்புத்தி, அது கெட்ட புத்தி, அது வந்து பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் அதை விளையாட்டாக பண்ணிகிட்ருக்காங்க பெற்றோர்கள். இன்னும் சொல்லப்போனால் நான் கூட பண்ணியிருக்கேன். குழந்தை சின்னதாக இருக்கும்போது தெரியாது, ஏன்னா வந்து அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு. எங்கள் அம்மாலாம் நிறைய பயமுறுத்திருக்காங்க, நம்மலாம் நிறைய பயந்துருக்கோம். அப்புறம் வயசு வந்ததுக்கப்புறம் வச்சா இப்படி பயமுறுத்தினாங்களேன்ட்டு வெளில வந்துட்டோம். ஆனால் அதே மாதிரி எல்லாருமே வந்து வெளியில் வந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது.